மூடனுடைய மூடத்தனம். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். பாவம் ஆத்மாவை கொன்று போடும். நாம் பாவம் செய்யும்போது நம்முடைய மனச்சாட்சி அதை நமக்கு உணர்த்தும். ஒரு சிலர் தங்கள் பாவத்தை உணர்ந்தாலும் அதிலிருந்து மனம் திரும்பி அதை விட்டு விலகி போக மாட்டார்கள். மனச்சாட்சியின் சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் பாவத்திற்கு பங்காளியாக இருப்பார்கள். பாவத்தை விட்டு விலகி வர வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் பாவத்தை விட்டு விலகி வராமல் அதோடு தொடர்ந்து ஐக்கியத்தில் இருப்பார்கள். பாவங்கள் உணர்த்தப்பட்டும் மனம் திரும்பாத பாவி தன்னுடைய பாவத்திற்கு மறுபடியும் திரும்புவார். பாவத்தின் தண்டனைகளை அனுபவித்திருந்தாலும் அதை மறந்துவிட்டு மறுபடியும் பாவம் செய்வார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினால் வியாதியும் சாபமும் வருகிறது. பாவிகளுக்கு எவ்வளவுதான் வியாதிகளும் வேதனைகளும் வந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு பாவத்திலேயே நிலைத்திருப்பார்கள். மூடனுக்கு எவ்வளவுதான் புத்தி சொன்னாலும் அவன் மறுபடியும் தன் மூடத்தனத்திற்கு திரும்புவான். தன்னுடைய மூடத்தனத்தினால் பட்டு அனுபவித்தாலும் மூடன் மனம் திரும்ப மாட்டான். சாலமோன் இப்படிப்பட்டவர்களை நாயோடு ஒப்பிட்டுச் சொல்லுகிறார். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்பும். இது நாயின் இயல்பான சுபாவம். மூடனிடத்தில் நாயின் சுபாவம் உள்ளது. மூடனும் நாயைப் போல தன்னுடைய பழைய மூட சுபாவத்திற்கு திரும்புகிறான். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு திரும்பி போவார்கள். தங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு திரும்பி போனவர்கள் ஆரோனும் இஸ்ரவேலும், நாதாபும் அபியூவும், கோராகும் அவனுடைய கூட்டத்தாரும், சவுல் ராஜா, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள், தாவீது, யூதாஸ், அனனியாவும் சப்பீராலும், கலாத்தியரில் அநேகர், ஆதி திருச்சபை விசுவாசிகளில் அநேகர், தேமா, முழு சபைகளும்